பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை செய்தியாளர்களை சந்திக்கிறார். நேரலையில் பார்க்கலாம். தடுத்து நிறுத்துறாங்க, கைது செய்ய அனுமதிக்கல. அங்க இருக்கக்கூடிய தலைவர்கள்லாம் வந்து தலையிட்டு தான் அந்த பிரச்சனையை சுமூகமா சண்டை போடாம வெளியே வந்தாங்க. 2 நாட்களா முதல் தகவல் அறிக்கை ஃபைல் பண்ணல அப்படின்னா காவல்துறையின் மீது திமுகவினுடைய அமைச்சர்கள் அழுத்தம் கொடுத்தார்களா என்பதற்கு காவல்துறையினுடைய சென்னை கமிஷனர் அவர்கள் விளக்கம் கொடுக்க வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டிருக்கிறது. ஏன்னா ஆளும் கட்சியில நேத்து ஒத்துக்கிட்டாங்க, தவறா நடந்திருக்காங்கன்னு நேத்து ஒத்துக்கிட்டாங்க. 2 நாட்களா ஏன் ஒத்துக்கல? இது முக்கியமா மீடியா துறையில் இருக்கக்கூடிய நண்பர்கள் உங்க டிவியில பேப்பர்ல போட்ட பிறகும் கூட 48 மணி நேரம் அந்த 2 தவறு செய்த நபர்களை காவல்துறை காத்திருக்கிறதா அல்லது திமுகவினுடைய அமைச்சர்கள் முக்கியமான தலைவர்கள் அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கக்கூடாது என்று நிர்பந்தம் கொடுத்தாங்களா அப்படிங்கிறத சென்னை நம்ம காவல்துறை கமிஷனர் திரு சங்கர் ஜிவால் அவர்கள் பத்திரிகை நண்பர்களுக்கு தமிழக மக்களுக்கு தெளிவுபடுத்த வேண்டிய கட்டாயம் இருக்கு. அந்த நேரத்தில் இப்ப தமிழகத்தை சுத்தி பார்த்தோம்னா நம்முடைய திராவிட மாடல் அரசு என்று சொல்லுகின்றோம். புதுக்கோட்டையில தொடர்ந்து ஒரே கிராமத்தில் தொடர்ந்து பிரச்சனைகள் நடந்து கொண்டிருக்கிறது. இறையூர் கிராமத்தில் தொடர்ந்து இந்த 1 மாத காலமாக பார்த்து கொண்டிருக்கின்றோம். ஒரு பிரச்சனையை தாண்டி ஒரு பிரச்சனை, இரட்டை டம்ளர் முறை என்கின்ற பிரச்சனை. அதை தாண்டி கோவில்ல வந்து நம்முடைய எஸ்சி சகோதர சகோதரிகளுக்கு அனுமதி இல்லை என்ற பிரச்சனை. இப்ப வந்து ஒரு சமுதாய டேங்க்ல மனித மலத்தை வந்து கலந்திருக்காங்கன்னு ஒரு பிரச்சனை. தொடர்ந்து கிட்டத்தட்ட 75 ஆண்டுகள் நமக்கு சுதந்திரம் கிடைத்து ஆயிருக்கு. திராவிட கட்சிகள் இங்க வந்து குறிப்பாக திமுக ஜாதி இல்லாத தமிழகத்தை உருவாக்குறோம்னு சொல்லிட்டு இருக்காங்க. அது என்ன நிலைமையில் இருக்குது அப்படிங்கிறது புதுக்கோட்டையில் இருக்கக்கூடிய இறையூரே ஒரு சாட்சி. தொடர்ந்து ஒரே கிராமத்துல தொடர்ச்சியாக பிரச்சனைகள். போன வருஷம் தான் நாம பார்த்தோம், எங்கேயும் இல்லாத அளவுக்கு தமிழகத்துல தான் அதிகமான பஞ்சாயத்து தலைவர்கள், குறிப்பாக எஸ்சி சமுதாயத்திலிருந்து வந்திருக்கக்கூடிய பஞ்சாயத்து தலைவர்கள் கொடியேற்ற கூட முடியவில்லை என்று பார்த்தோம். இதெல்லாம் முதலமைச்சர் கவனத்தில் கொண்டிருக்காங்களா? சீனியர் அமைச்சர்கள் அங்க டெபியூட் பண்ணிருக்காங்களா? அமைதி பேச்சுவார்த்தை நடந்திருக்கா? இந்த குற்றத்தை செய்தவர் யாராக இருந்தாலும் கூட அவர்கள் மீது தனிப்படை போட்டு நடவடிக்கை எடுத்திருக்காங்களா அப்படிங்கிறது தமிழக மக்களுடைய கேள்வியா இருக்கு. இந்த பிரச்சனையெல்லாம் முடியல திராவிட மாடல் அரசு. அடுத்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு நம்முடைய ஆர்கே நகர் தொகுதியில திமுகவினுடைய எம்எல்ஏ எபனீசர் அவர் முன்னால வந்து அங்க பணியில் இருந்த ஒரு மாநகராட்சி ஊழியரை கம்பல் பண்ணி ஃபோர்ஸ் பண்ணி அவருடைய வெறும் கைகளால அந்த கழிவு நீர் போற சாக்கடையை சுத்தம் பண்ண வச்சிருக்கார். அதை எம்எல்ஏ பார்த்து ரசித்துக் கொண்டிருக்கின்றார் ஒரு திமுக எம்எல்ஏ. இவர் மீது உடனடியாக இந்த மேனுவல் ஸ்கேவெஞ்சர் ஆக்ட் 1993 வந்த சட்டத்தை உடனடியாக அந்த திமுக எம்எல்ஏ மீது காவல்துறை பதிவு செய்யணும். இல்ல இதையும் இதே போல காலம் தாழ்த்தி போராட்டம் எல்லாம் செஞ்சுதான் பதிவு செய்வாங்களான்னு தெரியல. இது 1 ஆண்டு காலம் கடுங்காவல் தண்டனை இருக்கு. இதுக்கு பெயில் இல்ல. ஒரு பக்கம் வந்து மேனுவல் ஸ்கேவெஞ்சரே இருக்கக்கூடாது, ஒரு பக்கம் நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கோம். அதையும் தாண்டி அந்த பாதிக்கப்பட்ட நபர் வந்து எஸ்சி சமுதாயத்தை சேர்ந்தவர். அதனால இந்த எம்எல்ஏ மீது வன்கொடுப்பு தடுப்பு சட்டையும் போடணும். இது ஒரு லெசனா இருக்கணும். தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய குறிப்பாக திமுகவை சார்ந்தவர்கள் எது வேண்டுமானாலும் செய்து விடலாம். பொது இடத்துல ஒரு சாதாரண சாமானிய மனிதனை வந்து அவமானப்படுத்தலாம், அவரை திட்டலாம், அவரை வந்து மக்கள் முன்னாடி இவரு வந்து ஹீரோவாக காண்பிப்பதற்காக வெறும் கைகளால சாக்கடையை சுத்தம் பண்ண வச்சிருக்கார். அவர் மீது உடனடியாக வன்கொடுமை தடுப்பு சட்டம் வரணும். உடனடியாக அந்த அபாலிஷன் ஆஃப் இந்த மேனுவல் ஸ்கேவெஞ்சர் ஆக்ட் 1993 அதை போட்டு இந்த எம்எல்ஏ எபனீசர் அவரை கைது பண்ணி ரிமாண்ட் பண்ணணும். இதை செஞ்சாருன்னா இந்த முதலமைச்சர் வந்து தமிழக மக்களுக்கான முதலமைச்சர், சமூக நீதியை நிலைநாட்டக்கூடிய முதலமைச்சர் நாம் எடுத்துக்கலாம். இதை செய்யவில்லை என்றால் திமுக என்பது வெறும் ஜாதி ஆதிக்கம் இருக்கக்கூடிய கட்சி தான். அது புதுக்கோட்டையிலிருந்து ஒரு இடத்திலும் நமக்கு தெரிந்து கொண்டிருக்கிறது. முன்னாள் எம்பி திரு மஸ்தான் அவர்கள், அந்த மஸ்தான் அவர்கள் இறந்த பிறகு அந்த வீட்டிற்கு நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் சென்று விட்டு வந்தார்கள். அதன் பிறகு அபார்ட்மெண்ட்ல இருக்கிறவங்க எல்லாருமே அந்த மஸ்தான் அவர்களுடைய காரை எல்லாம் போட்டோ மூலமாக அனுப்ப ஆரம்பிச்சாங்க. நானும் ஒரு காவல்துறை உயர் அதிகாரிக்கு அந்த போட்டோவை அனுப்பிச்சு வச்சேன். அந்த கார்ல பாருங்க ரத்த கரையெல்லாம் இருக்கு, கார் சீட்டுக்குள்ள முடியெல்லாம் இருக்குன்னு கம்ப்ளைண்ட் பண்றாங்க. இந்த நேரத்தில் நாங்கள் இதை கொலை என்று சொல்லவில்லை, கட்சியின் சார்பாக நாங்கள் எதுவுமே சொல்லல. ஆனால் நீங்கள் முறையாக நடவடிக்கை எடுக்கணும், எடுக்கவில்லை என்றால் நிச்சயமாக களத்தில் குதிப்போம் என்று ஒரு உயர் காவல்துறை அதிகாரிக்கு நானே பர்சனலா பேசி அந்த போட்டோவெல்லாம் ஃபார்வர்ட் பண்ணேன். அந்த அபார்ட்மெண்ட்ல இருந்த மக்களை அனுப்பிச்சிட்ட போட்டோ. கடைசியா பார்க்கும் பொழுது திமுகவினுடைய முன்னாள் எம்பிக்கே இங்க பாதுகாப்பு இல்லாத சூழ்நிலை உருவாகி இருக்கிறது. அவருடைய குடும்பத்தை சார்ந்தவர்கள் அந்த தவறு செய்திருந்தாலும் கூட தைரியம் எங்கே இருந்து வந்தது? இது முதலமைச்சரை வேற போய் பார்த்துட்டு வந்திருக்காங்க. அதன் பின்பு அவங்களுடைய ஒய்ஃப் கம்பல் பண்ணி சண்டை போட்டு போஸ்ட்மார்ட்டம் நடந்த பிறகுதான் இதற்கு ஒரு முடிவு வந்திருக்கு. இதையும் நாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம். சட்ட ஒழுங்கு என்பது அப்படித்தான் இருக்கு. தமிழ்நாடு முழுவதுமே இதை பார்த்துக்கிட்டோம்.
அடுத்து காங்கிரஸை பொறுத்தவரை சகோதர சகோதரிகளை நம்முடைய ராகுல் காந்தி அவர்களுடைய பாரத் ஜோடோ யாத்திரா அது வந்து இந்தியாவில் எல்லா பக்கமும் போய் அது பாரத் தோடோ யாத்திரையாக யாரெல்லாம் இந்தியாவை பிரிக்கிறாங்களோ அவர்களோடு நடந்து போயிட்டு இருக்காங்க. நேத்து தான் நம்ம பார்த்தோம் நம்முடைய ரிசர்ச் அண்ட் அனாலிசிஸ் விங்ல இதற்கு முன்னாடி இருந்த ஒரு தலைவர் அவரோட நேத்து பயணம் பண்றாங்க. அந்த தலைவர் இப்பதான் ஒரு 6 மாசத்துக்கு முன்னாடி பாகிஸ்தான் ISI சீஃப் அவரோட சேர்ந்து ஒரு புத்தகம் எழுதியிருக்காங்க. அந்த AS டவுலாட் என்று சொல்லக்கூடிய அந்த ராவுனுடைய சீஃப் அந்த பாகிஸ்தான் ISI சீஃப் துரானியோடு இணைந்து ஒரு புக்கெல்லாம் எழுதியிருக்காங்க. அவர் மேல ஏகப்பட்ட கம்ப்ளைண்ட் இருக்கு. அதை போன்ற நபர்களோடு நடந்து போறாங்க. இதெல்லாம் நம்ம பார்க்கிறோம். அந்த துலாத் அவர்களுடைய பேச்சை வந்து இந்தியாவே 6 மாத காலமாக பார்த்து கொண்டிருக்கிறது. பாகிஸ்தான் ISI பத்தி பேசினது, குறிப்பா நம்முடைய அட்டாக் கிராஸ் பார்டர் அட்டாக்கை இந்தியாவின் மீதே குற்றம் சுமத்தினது, அப்படிப்பட்ட நபர்களோடு சென்று கொண்டிருக்கின்றார்கள். இப்ப நாளைக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா காஷ்மீருக்குள்ள ராகுல் காந்தி அவங்க போறாங்க. ராகுல் காந்தி அவர்களோடு திரு உமர் அப்துல்லா அவர்கள் ஆதரவு கொடுத்து நானும் போறேன்னு சொல்றாங்க. இதுல நம்முடைய ஐயா ஹண்டே ஐயாவுக்கு தெரியும், அவர் வந்து இதற்கு முன்னாடி பார்லிமெண்ட் ஸ்டாண்டிங் கமிட்டி சேர்மனா இருக்கும் பொழுது அவருடைய மெம்பராக ஃபரூக் அப்துல்லா அவங்க இருந்தாங்க. இதெல்லாம் பல ஆண்டு காலத்திற்கு முன்பு ஃபேமிலி பிளானிங் சேர்மனா இருக்கும் பொழுது அதே ஃபேமிலி பிளானிங் மெம்பரா ஃபரூக் அப்துல்லா ஐயா இருக்காங்க. ராகுல் காந்தி அவர்கள் என்ன மறக்க கூடாதுன்னா 1953 ஆகஸ்ட் 8ஆம் தேதி நள்ளிரவுல ராகுல் காந்தி அவருடைய தாத்தா பண்டிட் ஜவஹர்லால் நேரு அவங்க கொள்ளு தாத்தா உமர் அப்துல்லா அவருடைய தாத்தா ஃபரூக் அப்துல்லா அவரை கைது பண்றாங்க. 11 ஆண்டுகள் கடுங்காவல் கைது பண்ணி தேச துரோக வழக்கு போட்டு கொடைக்கானல்ல வச்சிருந்தாங்க. அதாவது ராகுல் காந்தி அவருடைய கொள்ளு தாத்தா அவரு கைது பண்றாரு ஃபரூக் அப்துல்லா அவங்கள. இன்னைக்கு அவர்களுடைய பேரன் உமர் அப்துல்லா அவங்க ராகுல் காந்தியோடு பாரத் ஜோடோ யாத்திரை காஷ்மீர்ல நடந்து போறாங்க. இது ஒரு உதாரணம் தான் எந்த அளவுக்கு ராகுல் காந்தி அவருடைய யாத்திரை என்பது மக்களிடம் ஒரு கேலி பேசும் பொருளாக, எள்ளி நகையாடக்கூடிய பொருளாக, இந்தியாவை பிரிப்பதற்கு பயன்படுத்தக்கூடிய யாத்திரையாக இந்த ராகுல் காந்தி அவருடைய பாரத் ஜோடோ யாத்திரை இருக்கு. இது மற்றும் ஒரு உதாரணம். தினமும் இந்த மாதிரி பேசலாம். தினமும் அவங்க கூட நடந்து போறவங்க எடுத்து பேசினா கதை கதையா பேசலாம். நேற்று AS டவுலாட் அவர்கள், நாளை உமர் அப்துல்லா அவர்கள். ஆனா இவருடைய கொள்ளு தாத்தாவே அவரை தேச துரோக வழக்கில் கொடைக்கானல்ல வச்சிருந்தாங்க. இதையெல்லாம் செய்துவிட்டு பாரதிய ஜனதா கட்சியின் மீது நம் மீது குற்றம் சுமத்துகின்றார்கள். இது எப்படிப்பட்ட ஒரு கேலி பாத யாத்திரையாக இருக்குது என்பதை தமிழக மக்கள் இந்த நேரத்தில் உணர்ந்து கொள்ள வேண்டும். தமிழ்நாட்டில் நடைபெற்று வரும் சாதிய வன்கொடுமைகள் குறித்தும் மற்றும் தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு சீராக இல்லை எனவும் திமுக அரசின் மீது பல்வேறு குற்றச்சாட்டுகளை முன்வைத்து பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை செய்தியாளர்களை சந்தித்திருக்கிறார். இதுகுறித்த விவரங்களை பின்னர் வரும் செய்திகளில் பார்க்கலாம்.